கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய இடத்துல வேதாகமத்துல துன்மார்க்கன் சொல்லி போட்டிருக்கும். நெறைய பேத்துக்கு இந்த துன்மார்க்கன்னா என்னன்னே தெரியாது. சில பேர்த்துக்கு துன்மார்க்கன்னா என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒரு கொலை பண்றவங்க, விபச்சாரம் பண்றவங்க, இந்த மாரி மக்களெல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாருமே துன்மார்க்கன்னு நெனச்சு கொண்டிருக்காங்க. ஆனா துன்மார்க்கன்னா என்னன்னா, கடவுள் என்ன சொல்றாருன்னா, வேதாகமத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவங்க எல்லாருமே என்னவாம்? துன்மார்க்கன் தான். அப்போ நம்ம இந்த உலகத்துல வாழ்ற 99% ஆஃப் த பீப்பிள் நம்ம யாரு? துன்மார்க்கன். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம். சண்டே ஆனா சர்ச்சஸ்க்கு போய் வசனம் கேட்கிறோம். ஆனாலும் அந்த வசனத்தை செய்யாம நம்ம இருந்தோம்னா, நம்மளும் துன்மார்க்கன் தான். துன்மார்க்கன் ஃபர்ஸ்ட்டு எங்க பைபிள்ல வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்திலே வந்துருச்சு இல்லையா? நோவா காலத்துல பார்த்தீங்கன்னா, மக்கள் ரொம்ப துன்மார்க்கமாய் நடக்குறாங்க. இல்ல கடவுள் சொல்றாரு, நீங்க ஆதியாகமம் 6:5ல வாசிங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. மனுஷனுடைய இருதயத்துல நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்காம்? பொல்லாதவைகளா இருக்காம். அதுதான் துன்மார்க்கன். அதாவது நம்ம இருதயத்துல எதுவுமே நல்லது கிடையவே கிடையாது. எப்பவுமே என்ன பண்றோம்? மத்தவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கணும். எனக்கு நல்லது நடக்கணும். நான் நல்லா இருக்கணும். மத்தவங்க கெட்டு போணும். இந்த மாரி தான் என்ன பண்றோம்? அந்த கெடுதல் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதுதான் துன்மார்க்கன்னு சொல்லி வேதாகமத்துல பார்க்கிறோம். இத பார்த்தோனே கடவுளுக்கு என்னன்னா, இந்த மனுஷங்கள படைச்சது தேவனுக்கு விசனமா இருந்ததாம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவன போய் நான் படைச்சுட்டேனே! ரொம்ப சொல்றோம் இல்லையா? நீ இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கலையே! அந்த துரோகம் இல்ல. கடவுள் நம்மள ஒரு பரிசுத்த சந்ததியா உருவாக்குறதுக்காக தான் இந்த உலகத்துல கொண்டு வந்தார். அதுவும் அவருடைய சாயல், அவருடைய கேரக்டர்ஸ்ல நம்மள படைச்சார். ஆனா நம்ம கேரக்டர் என்னாச்சு? பாவத்துக்கு அப்புறம் துன்மார்க்கனா மாறிட்டோம் இல்லையா? அக்கிரமம் மிகுதியா போயிடுச்சு. இதனால தான் என்ன ஆகுதுன்னா, தேவன் என்ன பண்றாரு? நோவா காலத்துல நோவாவ மட்டும் ஒரு நீதிமானா பார்க்கிறாரு. மத்தவங்க எல்லாத்தையுமே துன்மார்க்கனா இருக்காங்க. உலகத்த அழிச்சு போடுறாரு. மனுஷன மட்டும் இல்லங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழிக்கப்படும். அதுதான் தேவன் இன்னைக்கு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பிலேயாம் தான். பிலேயாம்ட்ட கடவுள் சொல்லுவாரு இல்லையா? அவங்க இஸ்ரவேல் மக்கள் மோவாப் தேசம் வழியா போவாங்க. மோவாபிய மன்னன் பாலாக் என்ன சொல்லுவாருன்னா, பிலேயாம் கிட்ட நீ போய் என்ன பண்ணு? இஸ்ரவேல் மக்கள் சபின்னு சொல்லுவார். ஆனா பிலேயாம் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இல்ல இஸ்ரவேல் மக்கள் கிடையாது. ஆனாலும் அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் சொல்லுவாரு, கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை நான் சபிப்பது எப்படின்னு சொல்லிட்டு அவர் சபிக்கவே மாட்டார். 3 தடவ கேட்பார் பாலாக். நீ போய் சபிச்சுட்டு வாயேன். நான் சபிக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னது? நீ சபிக்கக் கூடாதுன்னு சொன்ன அந்த வார்த்தைய இவர் என்ன பண்றாரு? கர்த்தர் சபிக்க மாட்டாரு. ஆனா இவங்க பாவத்துல விழுந்தாங்கன்னா, கர்த்தர் அவங்கள தண்டிப்பாங்கன்னு சொல்லி ஒரு மறைமுக திட்டத்த போட்டுட்டு இஸ்ரவேல் மக்கள விபச்சாரத்துக்குள்ள தள்ளிட்டார். ஆட்டோமேட்டிக்கா அங்க பெரிய ஒரு அழிவு வருது. கிட்டத்தட்ட 24,000 மக்கள் செத்து விழுகுறாங்க. அந்த வாதை அவ்ளோ கொடுமையா இருக்கு. எதனாலனா